அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தவிக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் தொடர்ந்து அந்த தவிக கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தவிக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தது. மேலும் முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கரூர் தவிக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தவிக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் விஜய் அரசியல் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து விட்டிருக்கிறார்கள். இந்த கரூருடைய பெருந்துயரம் காரணமாக முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது கரூருடைய மேற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்துடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் அவர்தான் இந்த அரசியல் பரப்புரைக்கு விஜய் நடத்திய அரசியல் பரப்புரைக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில அவர்தான் இதற்கு அவர் பர்மிஷன் கேட்டிருந்ததுனால அவர் A1 அக்யூஸ்டாக அவர் இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவர் மட்டும் இல்லாம தவிகவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் CT நிர்மல்குமார் ஆகிய 3 பேரும் இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருந்தார்கள். A1 அக்யூஸ்டாக கருதப்பட்டிருக்கக்கூடிய மதியழகனை கரூர் சபர்பன் பகுதியில் வைத்து தனிப்படை காவலர்கள் அவரை பிக்கப் பண்ணி தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 41 உயிர் பலியானது நடந்திருக்கிறது. கரூர் பெருந்துயரம் சோக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் இதனுடைய அதிர்வலை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல கரூர்ல நடந்த இந்த ஸ்டாம்பீட் காரணமாக, அதாவது கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட இந்த ஸ்டாம்பீட் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல பேசப்பட்டு இருக்கிறது. தவிக தலைவர் விஜய் அவர் அரசியல் பரப்புரை மேற்கொண்ட இந்த நிகழ்வுல தான் இந்த 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39 பேர் மருத்துவமனைக்கு, கரூர் அரசு மருத்துவமனைக்கு இறந்த நிலையிலே அவருடைய உடலானது எடுத்து வரப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து சிகிச்சையில இருந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் நேற்றும் மற்றொருவர் இன்றும் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுல 3 அக்யூஸ்டுகள் இந்த எஃப்ஐஆர்ல 3 அக்யூஸ்டுகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர், அதாவது மதியழகன் தான் அரசியல் பரப்புரைக்கு பர்மிஷன் கேட்டிருந்த காரணத்தினால அவர் தான் A1 அக்யூஸ்டாக மதியழகன், A2வாக தவிகவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், A3ஆக CT நிர்மல்குமார் ஆகிய 3 பேரும் எஃப்ஐஆர்ல காவல்துறை அவர்கள் மீது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4-5 செக்ஷன்கள்ல இவர்கள் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த மதியழகனை பிடிப்பதற்கும் தவிகவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பிடிப்பதற்கும் CT நிர்மல்குமார் இந்த 3 பேருமே பிடிப்பதற்கே தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த இதோடையாக தற்போதுதான் இந்த மதியழகன் கரூர் சபர்பன் பகுதியில பதுங்கியிருந்தது போலீசாருக்கு தெரிய அவரை நேரில் சென்று அவரை பிடிச்சிருக்கிறாங்க. பிடித்து தற்போது அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மதியழகனை பிடித்தால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். அவரை பிடித்தால்தான் அந்த பெட்டிஷன்ல கொடுத்திருக்கிற மாதிரி, அதாவது 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆனால் 10,000க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமே இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணல அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமா வந்த காரணத்தினால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதன் காரணமாக தான் மதியழகன் A1 அக்யூஸ்டாகவும், A2வாக தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் A3ஆக CT நிர்மல்குமார் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். தற்போது மதியழகனை கரூர் சபர்பன்ல வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விடிய விசாரணையானது நடத்தப்படும். அதன் பிறகுதான் மதியழகன் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் அடிப்படையில விஜய் பெயரும் இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இவரிடம் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணைக்கு பிறகுதான் அது உண்மை நிலவரம் தெரிய வரும். அதுவரை மதியழகனை தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை செய்து தற்போது அவரை கைது நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.